எல்லோருக்கும் வணக்கம். இந்த கருப்பு வெள்ளை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்கையும் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கையும் கொடுக்கும். அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்களை காலத்தால் மறக்க முடியாத பொக்கிஷங்கள்னு சொல்கிறோம். தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வண்ணஜிகினா. இந்த படத்தோட டீம் இந்த வண்ணஜிகினாவை எப்படி கலர்ஃபுல்லாக உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஹீரோ விஜய் வசந்த், ஹீரோயின் சானியா தாரா, அஸ்வின், சுகுமார், டிரெக்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கர்ஸ் மற்றும் டீம் மெம்பர்ஸ் எல்லோரையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கன்கிராட்ஸ். படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நல்ல ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஆல்பம் ரிலீஸ் ஆகி மக்கள் மனசில் ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பாடல்கள் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. கேட்க எல்லாருமே ரொம்ப டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ரொம்ப ஸ்பெஷலாக ஹைலைட்டான பாடல் ரோசாப்பூ ரவிக்கை காரி. அந்த பாடல் மக்கள் கேட்டாலே குதிச்சு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ அந்த பாடலை பாடி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரோசாப்பூ ரவிக்கை காரி ராசாத்தி ஸ்டெல்லா மேரி சோக்கானைய சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. ரோசாப்பூ ரவிக்கை காரி ராசாத்தி ஸ்டெல்லா மேரி சோக்கானைய சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. கலர்ஃபுல்லா கவிதை கூறி திரிஞ்சேனே ஹீரோ மாறி இருந்தும் என் காலை வாரி போனாலே இது என் ஸ்டோரி. கன்னிகவ என்ன பார்க்க காமராசா வாழ்ந்தேங்க பின்னைகவ டாட்டா காட்டு தேவதாசானேங்க முடிவில் உறிஞ்சிட்டே இனிமேல் வேணாங்க. ரோசாப்பூ ரவிக்கை காரி ராசாத்தி ஸ்டெல்லா மேரி சோக்கானைய சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. அஸ்வின் ரெட்டப்பட்டம் செயினே கேட்டாளே நான் வாங்கி போக வைரத்துல தோடும் கேட்டாளே அட்டிகையும் அன்பா கேட்டாளே நான் வாங்கி போக ஒத்தக்கல்லு ஜிமிக்கி கேட்டாளே. அவ கேட்டது எல்லாம் வாங்கி எதை கொடுத்தவான போண்டி அவ சிரிப்புல மயங்கிய பிறகு நான் ஓட்டாண்டி முடிவில புரிஞ்சுட்டே பொண்ணுங்க காட்டும் பூச்சாண்டி. ரோசாப்பூ ரவிக்கை காரி ராசாத்தி ஸ்டெல்லா மேரி சோக்கானைய சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. குட்டி குர்ரா பவுடர் கேட்டாளே நான் வாங்கி போக பொட்ட புள்ள பர்ஃப்யூம் கேட்டாளே அன்னார்கலி சுடிதார் கேட்டாளே நான் வாங்கி போக காஞ்சிபுரம் புடவை கேட்டாளே. அவ பார்த்ததை எல்லாம் காட்டி
என்ன படுத்தியும் போன வாட்டி அவ இருக்கிற தெருவையும் கொளுத்தணும் தீவூட்டி முடிவிலே புரிஞ்சுதே பொண்ணுங்க காட்டும் பொண்ணுங்க நாளே 420 ரோசாப்பூர் ரவிக்கேக்காரி ராசாத்தி செல்லாம் மேரி சோக்கான என் சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி கலர்ஃபுல்லா கவிதை கூறி இருந்தேனே ஹீரோ மாறி இருந்தும் என் காலை வாரி போனாலே திஸ் மை ஸ்டோரி தேங்க்யூ வாவ், எவ்வளோ சூப்பராக இருந்தது லைவாக கேட்கறதுக்கு. அண்ட் கலைஞர் டிவிக்கு வந்து நீங்கள் இங்கே பாடிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹரிஹரசுதன். அண்ட் உங்களோட வாய்ஸ் வந்து நம்மளுடைய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸ்பெஷலாக ஜான் பீட்டர்ஸ் சார் கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சார் வந்து அவரோட பாட்டு எப்படி வரணும் கரெக்டாக ஒரு ஐடியாவில் இருந்தார். ஸோ நான் வந்து ஜென்ரலி பாடின ஒரு சாங்கோட இது கொஞ்சம் கவலி ஸ்டைலில் இருக்கும். ஜென்ரலி ஒரு ஃபோக்கு அந்த மாதிரி பாடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஜானர் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டியூன்லேயே வந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்களா? இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் 2-3 சார் சொன்ன மாதிரி 2-3 டியூன்லாம் போட்டு எதுவுமே செட் ஆகாமல், ஏன்னா நாங்கள் இந்த படத்துக்குன்னு உட்காந்து முதல்ல கம்போஸ் பண்ண பாட்டு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டே நமக்கு வந்து பயங்கர ஹிட்டாக இருக்கணும், ஏன்னா அந்த எந்தூவில் தான் அந்த அடுத்தடுத்த பாட்டு நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லி 2-3 நாள் ட்ரை பண்ணி பல வெர்ஷன்ஸ் பண்ணி பல லிரிக்கெலாம் மாற்றி எழுதி அப்புறம் ஃபைனலாக தான் அந்த ரோசாப்பூர் ரவிக்கக்காரி அப்படின்ற வார்த்தையை கேட்ச் பண்ணார் யுகபாரதி. இந்த வார்த்தையிலே ஒரு கிக்கு இருக்குது. இந்த ரோசாப்பூர் ரவிக்கக்காரி இந்த ஒரு 2 வார்த்தையிலே முழு பாட்டோட வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இது எழுதி கம்போஸ் பண்ணி பண்ண பாட்டு. ஜிகினா படத்துடைய பாடல்கள் வந்து பாடி ரொம்ப அமர்க்கலமாக வந்து நம்ம ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சாச்சு நிகழ்ச்சியை. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு இன்னொரு வாட்டி. அண்ட் ஜிகினா படம் சுமந்து வந்த கதை என்ன? ஆக்சுவலாக அது வந்து எனக்கு வந்து நான் ஃபேஸ்புக்கில் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ரொம்ப நிறையா இருக்கிறாங்க. லிமிட் வந்து அவ்வளோதான். பெங்களூர் வந்து சித்ரா சுவாமின்னு சொல்லி ஒரு லேடி என்கிட்ட தொடர்ந்து சாட்டிங் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அவுட்லைன் தான் வரையும், அவங்களுடைய உருவம் எதுவுமே கிடையாது. பேசிகிட்டே இருப்போம், ரொம்ப ஃபார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து ஆடியோ சாட்டு மொபைலில் வந்த புதுசில் அவங்க குரலை பதிவு பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு மெசேஜ். அது வரைக்கும் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த குரலை கேட்டோன்னே இவங்களை பார்க்கணும் அப்படின்னு பயங்கரமாக ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. ஏன்னா ஸ்வீட்டாக இருந்துச்சு அந்த வாய்ஸ். இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசித்து நான் அவங்ககிட்ட கேட்டேன். இல்லை, நான் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட மாட்டேன் அப்படின்னாங்க. நான் எவ்வளோ கம்பல் பண்ணேன். அதுக்கு அவங்க சொன்ன ஒரு ரீசன் தான் இந்த படத்தில் வந்து கதையாக மாறுச்சு. ஸோ வந்து அந்த படத்தில் அந்த ஸ்டன்னிங் உங்களுக்கு தெரியும், படம் பார்த்தா தெரியும். இப்படி தான் அந்த கதையோட புள்ளி ஆரம்பிச்சது. பாவட்டேன். நான் யாரா இருந்தேன்? நீ ஏஞ்சல் ஆச்சே. ரொம்ப யதார்த்தமா எல்லா படத்திலும் நடிச்சிட்டே இருக்கீங்க. இந்த படத்துல என்ன மாதிரியான கேரக்டர்ல நடிக்கிறீங்க? இந்த படத்தில் வந்து என்னுடைய ரோல் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவர். பேரண்ட்ஸ் யாருமே இல்லாத ஒரு பையன், வேலையை மட்டுமே டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு இருக்கிறவன், ஐடியில் ஒர்க் பண்ணுற இவங்களுக்கு வந்து ட்ரிப் அடிக்கிறவன். இவங்கெல்லாம் பொண்ணு கூட ஜாலியாக இருக்கும்போது எனக்குன்னு யாருமே இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வாடா ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குது, அது மூலிமா வந்து நீ பொண்ணுங்கள்கிட்ட பேசலாம், பொண்ணுங்க உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐடியா க்ரியேட் பண்ணோன்னா, இல்லை சார் எனக்கு செட் ஆகுமா, நீ உன் ஐடியா போடுற, நீ வேற ஒருத்தர் ஐடியா போடணுன்னா நம்ம சுகு வராரு, அவரோட ஐடியா போட்டு நான் வந்து சைனட்டை சேட் பண்ணுறோம். அப்படி தான் கதை ஆரம்பிக்குது. நான் நினைச்சேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நம்மளோட கும்கி அஸ்வினால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வேற ஐடியில் வேற நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க என்ன
சொல்லுங்க. Come on, IT come ல on. வேலை பார்க்குறீங்கல்ல, உங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்லுங்க. வழக்கம் போல வந்து ஹீரோட ஃப்ரெண்டா தான் வரீங்களா, இல்ல வந்து இதுல இருந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ற மாதிரியான கேரக்டர், வில்லன் கேரக்டர் அந்த மாதிரிலாம் வரீங்களா? இல்லை வில்லன்லாம் நம்ம செட் ஆகாது மூஞ்சிக்கு. மஞ்சள் பை நீங்கள் படம் பார்க்கலையா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேங்க. அப்போ அதில் வந்து நான் வந்து ஐடியில் வேலை செய்கிற பையன் மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் வந்து இந்த சார் வந்து கூப்பிட்டு சொன்னப்போ அவர் ஸ்டோரிலாம் கூட எதுவும் சொல்லலை, நீங்கள் அந்த இதை மட்டும் பாருங்கள், டெமோ மட்டும் பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்தோன்னே சார் நான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன், தயவுசெய்து நீங்கள் வேறையா உடனே அட்வான்ஸ் எனக்கு கொடுத்துருங்க, என்னை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு தான் அவர்கிட்ட சொன்னதே ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகி. அண்ட் சானியா நீங்க சொல்லுங்க. இந்த மூவியில் வந்து என்னோட கேரக்டரும் வந்து நான் வந்து ஒரு கோரஸ் சிங்கர், பேக்ரவுண்ட் சிங் பண்ணுற மாதிரி. ஸோ விஜய் சார் வந்து முன்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தா நான் வந்து பின்னாடி வந்து ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போது ஹம் பண்ணுற மாதிரியே போயிட்டே இருக்கும். அவர் வந்து ட்ரீமில் ஏதோ நினச்சிட்டு இருப்பார். ஸோ டோட்டலாக நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த கேரக்டர் நான் பண்ணேன். கூச்சப்படாதீங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஓகேயா? என்ன சாப்பிட்றீங்க? பீட்சா சொல்லட்டா? பீஸாலாம் வேணாம் மேடம், முழுசா சொல்லுங்க, ரொம்ப பசியில இருக்கேன். பீட்சாங்கிறது பேரு, அது முழுசா தான் வரும். 1 செகண்ட். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், ஆர்டர் ப்ளீஸ். ஒரு மெக்சிகன் சிக்கன் பீட்சா வித் எக்ஸ்ட்ரா இட்டாலியன் சீசனிங். ஓகே ஒரு சிக்கன் பர்கர், அப்புறம் ஒரு சிக்கன் பாப்ஸ். ஓகே ஓகே Thank you. மேடம், தேங்க் யூ. மேடம் என்ன மேடம் இதெல்லாம்? இதெல்லாமே சாப்பிட்றது தான். வாய்க்கே செட் ஆக மாட்டேங்குது, வயிற்றுக்கு எப்படி மேடம் செட் ஆகும்? ஜான் பீட்டர் சார், இந்த படத்தோட எல்லா பாடல்களுமே வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மக்கள் மனசில் எல்லாமே போய் பதிஞ்சிருச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரோசாப்பூர் ரவிகே கரீம் கேட்டோம், அந்தளவுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் நண்பர் திருக்கடல் உதயம் அவர்கள், இயக்குனர் திரு நந்தபிரியசாமி அவர்களும் நானும் வந்து நீண்ட நாள் நண்பர்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த கதையை சொல்லி வேறொரு கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 பேரும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு இவர் வந்து அந்த படத்தை நானே பண்ணுறேன்னாரு. அப்போ சார் அந்த டெமோ பண்ணியிருந்தாங்க, ஒரு 50 minutes வர மாதிரி. அதை காமிச்சோன்னே he was very impressed. அதுதான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இது. ஓகே. அண்ட் இந்த படத்தில் இன்னும் மொத்தம் 3 பாடல்கள் இருக்குல்ல சார்? 4 பாடல்கள். மொத்தமாக 4 பாடல்கள். ஃபர்ஸ்ட் பாடல் நம்ம கேட்டாச்சு, இன்னும் மீதி 3 பாடல்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் பாடியிருக்காங்க, யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? ஆக்சுவலாக எல்லா பாடல்களுமே வந்து இந்த ரோசாப்பூர் ரவிகே பாடலை தவிர மீதி 3 பாடல்களுமே வந்து யுகபாரதி அவர்கள் லிரிக்ஸ் எழுதி டியூன் கம்போஸ் பண்ணோம். அந்த ஐயோ என் இதயத்தில் என்ற பாடல் வந்து காதலில் தோல்வி கண்ட எல்லாருக்கும் ஒரு தேசிய கீதமாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சுகுமார், நீங்கள் சொல்லுங்கள், சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நந்தா சார்கிட்ட நான் 2 இயர்ஸாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்துக்கு முன்னாடி டெமோன்னு ஒரு 50 minutes படம் எடுத்தோம். ஆக்சுவலாக டெமோ ஷூட் பிளான் பண்ண, இப்போ இந்த கதையை ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட தான் ஷேர் பண்ணார். அவரோட செல்ல அசிஸ்டன்ட் மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் என் கூட ரொம்ப ஷேர் பண்ணுவார். ஆக்சுவலாக வந்து இந்த டெமோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி வந்து கேஸ்டிங் வந்து அந்த பையன் வரல ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு. எனக்கு ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம், சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்படின்னா நடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி அந்த பையன் வரலன்னொடனே தம்பி நீ போய் நடுறா அப்படின்னு சொன்னார். நடிகரான்னு சொன்னார். செகண்ட் டேவும் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அப்படியே டோட்டலாக 50 minutes படமும் நான் நடிச்சிட்டேன். நடிச்ச உடனே இது வந்து டெமோலேருந்து படமாக உருவாச்சு. உருவானதுக்கப்புறமா வந்து எங்கள் டைரக்டர் சார் வந்து நிறைய கேஸ்டிங் பார்த்தேன். இந்த லீட் ரோலுக்கு வந்து நிறைய கேஸ்டிங், நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தாங்க. எங்கள் டைரக்டர் சார் வந்து தம்பி இதுலேயும் நீயே நடிச்சிடறா அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்ன நம்பி இவ்வளோ பெரிய கேரக்டர் நன்றி சொல்லணும். நம்பி இவ்வளோ பெரிய கேரக்டர் சொதப்பாமல் நல்லா கரெக்டாக பட்டாப்ல. சின்ன ரோல் தான், பட் ரொம்ப பர்ஃபெக்டாக அளவெடுத்த மாதிரி இருக்கும். என்னமோ நடக்குது படத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான ஒரு ரெகக்னேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிது. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரியான ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஏதாவது இருக்கா? நீங்கள் கால் டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, நிறைய சேஸ் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து என்ன ஒரு வித்தியாசமானா வந்து லைக் எப்போவுமே எனக்கு வந்து அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் ரோல் பண்ணணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா அதுதான் நம்ம கரெக்டாக செட் ஆகும், லைக் பீப்புள் குட் ரிலேட் ஈச் அதர்ன்றதால. அப்படி பார்க்கும்போது இந்த ஜிக்னா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பாவமான ஒரு இன்னசென்ட்டான கேரக்டராக இருக்கும். இவன் திடீர்னு அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்காது, எல்லாருக்கும் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், நல்ல அழகான பொண்ணு வேணும்னு இருக்கும். அந்த பொண்ணு சேட் பண்ணுற வாய்ப்பும் கிடச்சிது, அதே பொண்ணு பார்க்குற வாய்ப்பும் கிடச்சிது. அந்த பொண்ணு கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம் இருக்காது. அதுதான் அந்த ஃபுல் ட்ராவல் போகும். இல்லைன்னும் போது என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதுதான் இந்த படத்தை ட்ராவல். ஸோ அந்த சார் வந்து அப்படி நல்லா கரெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பார் அந்த கிராஃபை. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் ஒரு நல்ல ஒரு படமாக இருந்துச்சு.
பேக் கொடுத்துரு. ஏய் உண்டா? ஏய் என்னதுல உண்டா? இதுல உண்டா? உண்டா? வேணாம் சாவி பேக் கொடுத்துரு. சாவில உண்டா? கொடுத்துரு. ஏய் சாவி பேக் கொடு சாவி. ஏய் சாவி சொன்னா கேளு சாவி பேக் கொடுத்துரு. சாவி பேக் கொடுத்துரு. கோடி சோடாவா நிப்பாடி இருக்கானே. கம் ஆன் பாய்ஸ். இந்த எடுக்காம விடாதே. உங்க ட்ரீட்மெண்ட்டை காட்டுங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஜிக்னா ஜிக்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜிக்னானாலே வந்து அந்த கலர்ஃபுல் தான் நமக்கு ஞாபகம் இல்லையா? அந்த கலர்ஃபுல்லாக வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கிறது வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கேமராமேன் தான் சொல்லணும். ஸோ கேமராமேன் பற்றி சொல்லுங்கள். கேமராமேன் வந்து பாலாஜி ரங்கான்னு சொல்லி கேமராமேன் சார், நம்ம பழைய ரங்கா கேமராமேன் சாரோடைய சன். வெரி டெக்னிக்கலி சவுண்ட். வந்து அதாவது அந்த மூடு டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு அவருடைய லைட்டிங் ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவலிங் ஷாட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஆஃப் பீட் ரோட் சைடாகவும் சரி, இந்த ஸ்லம் சைடாகவும் சரி, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய லெவலில் இல்லை. சில இடத்துல வந்து நாங்கள் எங்கள் ஜென்ரேட்டர் கூட எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு அந்த இடத்துலையும் பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ சாஃப்ட்வேர் லைட்ஸ் யூஸ் பண்ணோம், அந்த பேலன்ஸ் பண்ணி இந்த மூடை மிஸ் பண்ணாமல் வந்து எடுத்திருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். சார் இந்த படத்தோடைய ஆர்ஆர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா பாடல்கள் வந்து ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து ஆர்ஆரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படி இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக பின்னணி இசை வந்து ஒரு 3 படத்துக்கு தேவையான பின்னணி இசை இந்த படத்துக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா இயக்குனர் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துட்டு நான் ஒரு ஃபீல்டில் ரீரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன். அப்புறம் இயக்குனர் வந்து படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ், அவருடைய ஃபீல்டுக்கு நிறையா சேஞ்சஸ் சொன்னார். ஸோ திரும்ப வந்து ஃபுல்லாக அவர் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நானும் அவருமே அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஹாப்பியாக இருந்தோம். மதிப்பிற்குரிய லிங்குசாமி சார் அவர்கள் வந்து படத்தை பார்த்துட்டு இன்னும் இதெல்லாம் இன்னும் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ 3rd வெர்ஷன் ஸ்டார்டட். ஸோ அதுவும் 3வது வெர்ஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் இவங்க ஹிந்தியில் எல்லாம் பாடியிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் படத்தோட ரீரெக்கார்டிங்லாம் வந்து டிமினர்னு ஒரு ஸ்கேலில் பண்ணிகிட்டே இருப்போம். அதுவும் இவங்க வந்து வேறு ஸ்கேலில் பாடினேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் அவங்க பாடியிருக்கிறதுக்கு மேட்சாக கொஞ்சம் அந்த ரீரெக்கார்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த படத்தோடு அந்தளவுக்கு அவங்க பாடினதை ஒன்றிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்கோம். என்ன சார் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ அதனால் 3 லிங்குசாமி சாரே பார்த்துட்டு அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டினது வந்து உண்மையிலே ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது. பாஸ் என்ன பாஸ் எல்லாம் வீட்டில் வாசமா வாசிக்கிறீங்க? நல்லா வாசிங்க பாஸ், நல்ல கிக்கா லவ் பண்ற மாதிரி. என்னாச்சு பாஸ்? கம்பியே வந்துருச்சுடா. என்னாச்சு? ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? கம்பி வந்துருச்சு, நான் நாளைக்கு வாசிக்கட்டுமா? ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசராக லிங்குசாமி சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி எதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாரா? இல்லை, இந்த படத்தை வந்து முதல்ல அதாவது ஆக்சுவலாக வந்து திருக்கடல் உதய தான் தயாரித்தார். பட் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து அவருடைய லிங்குசாமியுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்தது. படத்துக்கு வந்து பூஜைக்கு ஆரம்பித்து அப்புறம் அந்த படத்தில் சத்யராஜ் வந்து பெரிய ஒரு வாய்ஸ் கதையை நேரேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் படத்தோட ஓப்பனிங், இன்டர்வல், கிளைமாக்ஸ் அவர் தான் ஃபுல்லாக நேரேட் பண்ணியிருக்காரு. சத்யராஜ் அந்த படத்தோட கதையை சொல்லி பொதுவாக சத்யராஜ் மாதிரி வந்து வாய்ஸ் ஓவரில் அப்பெல்லாம் கொடுக்க மாட்டார், ரொம்ப ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு காக்க பிறகு இந்த படம் தான் பண்ணியிருக்கிறாரு. இந்த கதையோட தன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கதையை நான் பண்ணுறேன்னு சொல்லி சத்யராஜை வந்து பண்ண வச்சு அப்புறம் படத்துடைய பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் லிங்குசாமியுடைய ரோல் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வரைக்கும் வந்து அந்த படத்தை அவருக்கு கொடுக்க போகிறோம், அவர் வாங்க போகிறோன்ற ஐடியா எதுவுமே இல்லாமல் இருந்தது. படத்தை பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பி சுட சுட வந்து நான் அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நான் சொல்கிறேன்ட்டு போயிட்டார். ஒரே டென்ஷனாக வந்து நான் முன்னாடி உட்காந்துருந்தேன், பின்னாடி உட்காந்துருந்தார். பயங்கர டென்ஷனாக நானும் படத்தை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். படம் முடிஞ்ச உடனே அப்படியே கூப்பிட்டாரு, டேங்க வான்னு கூப்பிட்டாரு.
செம்ம டோஸ் விட போகிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே பக்கத்தில் போனேன். எல்லாருமே ஹக் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு படம் இது, இந்த படத்தை நம்ம பேனர் பண்ணது கன்ஃபார்ம்டாக இன்றைக்கி நாளைக்கு வந்து சைனிங் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்து அன்றைக்கி அடுத்த நாளே கூப்பிட்டு வந்து சைனிங் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரீச், இந்த படத்தை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த சமயத்தில் வந்து நான் மிகப்பெரிய ஜிகுனா டீம் சார்பாக வந்து அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் சிங்கர், போலாமா? போலாம். எனக்கு ஒரே டென்ஷனாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சோலோவாக பாட போகிறேன்னா என்னமோ தெரியல, நர்வஸாக இருக்கு. கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆமாம், நான் தானே பாட போகிறேன், நீங்கள் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். சரி போகலாம். சொல்கிறது என்னென்னு சொல்கிறது, ஃபேஸ்புக்கு கிஷோர்னு எல்லாம் உண்மையை சொல்லிடலாமா, இல்லை பாவாடையா என் காதலை சொல்லலாமா? அண்ட் நார்மலாகவே வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மணி நேரம் வந்து ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்போ பேச முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இந்த ஃபேஸ்புக்லேயோ மெசஞ்சர் இந்த மாதிரியான தான் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வை வந்து ஃபேஸ்புக் ஏற்படுத்தி கொடுக்குது. இருந்தாலும் வந்து எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அதே அளவுக்கு வந்து கெட்டதும் ஏற்படுத்துது இல்லையா. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தை பார்க்குற மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பி அவேர் ஆஃப் டாக் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து பி அவேர் ஆஃப் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ விஜய் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாங்க, பொண்ணை உஷார் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஜாக்கிரதையாக உஷார் பண்ணுங்க. பசங்க வந்து யாராவது உஷார் பண்ண நினச்சிங்கன்னா பொண்ணுங்க ஜாக்கிரதையாக இருங்க. அதை வந்து நாங்கள் ஷார்ட்டாக நாங்கள் முடிச்சிடும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஆளே தெரியாமல் நம்ம நல்லா இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு அது பக்கத்து வீட்டு பொண்ணாக இருக்கலாம், அது எதோ பழைய காலத்து ஆக்டர் ஃபோட்டோவாக இருக்கலாம். ஆனால் நம்மளும் பார்த்தோன்னா சூப்பராக அப்படின்னு அடிப்போம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து கரெக்டாக செக் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா எதுக்கு வீணாக கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு. நமக்கே வந்து ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் கூட தமனா ஃபோட்டோ போட்டு யாராவது இருந்தால் டக்குன்னு கிளிக் பண்ணுவோம் இல்லையா? நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணுவேன். தமனாவோ ஒரு அனுஷ்காவோ சைக்காலஜிக்கலா ஆனால் நான் எப்படின்னா ஹீரோயின் போட போட்டால் கண்டிப்பாக இவங்க இல்லை அப்படின்னு இல்லை, நமக்கு சப்கான்சியஸாக தெரியும், அதாவது பிரெயினுக்கு தெரியும். ஆனால் சப்கான்சியஸ் நம்ம நினைக்க மாட்டோம், டக்குன்னு அதை கிளிக் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ இது யாருன்னு தெரியல, நமக்கு வந்து உடனே அவங்களோட நேரடியாக மேட்ச் பண்ணுவான். நமக்கு இவ்வளோ தெரிஞ்சுமே நம்ம இவ்வளோ இன்னோசெண்டாக நடந்துக்கிறோம். அப்போ தெரியாது எத்தனை பேர் வந்து இன்னோசெண்டாக இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் மூழ்கி கிடப்பாங்க. அதெல்லாம் படத்தில் வந்து சொன்ன மாதிரி. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து ரொம்ப பிவேராக ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு எவ்வளோ பேர் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்றது மட்டும் நோட் பண்ணுங்க. ஒரிஜினல் ஐடியில் ஒரிஜினல் ஐடி கரெக்ட். அந்த ஒரிஜினல் ஐடி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து சில பேர் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து நம்ம இப்போதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களுடைய அறிமுக பாடல் இருக்குல்ல, சார் வேற வந்து சொல்லிட்டாரு ஒரு மாஸ் ஓப்பனிங் வந்து இந்த பாடல் மூலிமா வந்து பயங்கரமாக தூக்கி கொடுக்கும் நம்மளுடைய விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த பாடலோட பாடி ஆடி அப்படியே நம்ம வந்து நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? ஏண்டா நானே கருப்பா பிறந்த யாரு கொடுத்த சாபம் எனக்கு டா 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 கிரீம் நிறைய போட்டு பார்த்தும் சேஞ்சு எதுவும் தெரியவில்லை டா 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 டா. என்னடா பூமி, என்னடா பூமி, இது என்ன மட்டும் விட்டு புட்டு சுத்துதே என்னடா வானோ, என்னடா வானோ, இது என்ன தள்ளி வச்சு புட்டு கொட்டுதே கிடைக்கல ஒரு புள்ள, கவலை தான் எனக்குள்ள, புரிஞ்சதும் புரியாம ஒண்ணு வெள்ளங்காம விழுந்தேன நானும் நெருப்புல புழுகனதான். என்னடா பூமி, என்னடா பூமி, இது என்ன மட்டும் விட்டு புட்டு சுத்துதே என் கதையும் ரொம்ப டீப்பு, நீ கேட்டா வருமே பீப்பு, நோ ஸ்லீப்பு.
இருக்கும் ஸ்லீப்பு ஒன்லி ஆப்பு. விட்டு விட்டு விண்ண விட்ட மீனா ஒத்தையில நிக்கிறேன்னு வீணா பட்ட கத்தி பகல் என்ன மூணா. ரொம்ப கலர்ஃபுல்லான இந்த ஜிகினாவோட சிறப்பம்சம் பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது கலர்ஃபுல் மட்டும் இல்லை, ரொம்ப வந்து ஜாலியாகவும் போச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ்புக் எந்த அளவுக்கு அடிக்டாக இருக்கமோ அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கறதையும் ஒரு அடிக்டாக ஒரு மேண்டட்ரியாக நினச்சிக்கிட்டு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு திருப்பி உங்கள் எல்லாரையும் நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறோம்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ.